மழையின்மையால் தேயிலை வரத்து குறைவு. நீலகிரியின் முக்கிய பயிர் தொழிலாக தேயிலை விவசாயம் உள்ளது. இதில் சுமார் 65,000 சிறு விவசாயிகளும் 150 பெரிய தேயிலை தோட்டங்களும் ஈடுபட்டு வருகின்றன. தற்போது பனியின் தாக்கத்தினால் மழையின்மையினாலும் தேயிலை வளர்ச்சி குன்றியது. நாள் ஒன்றுக்கு 4,000 கிலோ தேயிலை வர வேண்டிய நிலையில் 1,500 கிலோ பசுந்தேயிலை வருவதாக கூறுகிறார் டீ மியூசியம் மேலாளர் திரு வரதராஜன். இனி மழை வந்தால்தான் நிலைமை சீரடையும் என கூறுகிறார். இதனால் இந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் பாதிப்படைந்துள்ளனர். மகசூல் இந்த வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா கடந்த 3 மாதத்துக்கு மேலாக வெகுவாக குறைஞ்சி விட்டுருது. பார்த்திங்கன்னா டெய்லி நமக்கு 4,000 கிலோ 5,000 கிலோ வர வேண்டிய இடத்துல வெறும் 1,500 கிலோ மட்டும்தான் வருது. கண்டிப்பாக இது அடுத்தது நமக்கு ஒரு மழை கிடைச்சா மட்டும்தான் தேயிலை மகசூல் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தேயிலையுடைய உற்பத்தியும் அதிகரிக்குது. அது வரைக்கும் தேயிலையுடைய உற்பத்தி இப்படி தான் இருக்கும். ஆமாங்க, கண்டிப்பாக இப்போ நமக்கு என்னன்னா, இப்போ நமக்கு மற்ற ஃபேக்ட்ரிலாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க வெளியே ஓட்டுறாங்க மற்ற ஃபேக்ட்ரியில். நாங்கள் நமக்கு இன்னொரு ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால இது நம்ம சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு இடமா இருந்ததுனால நம்மளுடைய இன்னொரு ஃபேக்ட்ரியிலேருந்து இலையை இங்கே கொண்டாந்து சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராசஸ் காமிக்கணுங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி டெய்லி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது அடுத்து நமக்கு ஒரு மழை கிடைக்கணுங்க. ஸோ ஏப்ரல் மே மாதத்தில் மழை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சூழ்நிலை இம்ப்ரூவ் ஆகுங்க. அதுக்கப்புறம் தான் தேவையுடைய வரத்தும் அதிகமாகும்.